கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். தேவனாகிய ஆண்டவர், தேவனாகிய கர்த்தர், அவர் மனசுபடியெல்லாம் நாம நடந்துக்க அவர் நமக்கு ஒன்ன செய்கிறார். அவர் மனசுபடியெல்லாம் நாம நடந்துக்கிறதுக்காக தேவன் நமக்கு ஒன்ன செய்கிறார். அதை நான் இத்தனை வருஷங்கள பார்த்திருக்கிறேன். என்ன செய்கிறார் என்றால், அவர் மனசுபடியெல்லாம் நாம நடந்துக்க நமக்கு மனசை தந்து நடத்துகிறார். என்ன செய்கிறார்? ரொம்ப சிம்பிள், பட் டெப்த். ஆன்சர் ரொம்ப எளிமையா இருக்கணும், பட் ரொம்ப ஆழம். அவர் மனசுபடியெல்லாம் நாம் நடந்துக்க நமக்கு அவர் மனசை தந்து நடத்துகிறார். இந்த மனசை தருதல் அப்படிங்கிற டாபிக் பெரிய டாபிக். அது 1 சாமுவேல் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம். சீக்கிரம் எடுத்தீங்கன்னா ஒரு டாபிக் முடிச்சிடலாம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19, 20. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், வளர்ந்தான். கர்த்தர் சாமுவேலோடே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாயிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. யாரு விடவில்லை? கர்த்தர். அப்ப கர்த்தரை பற்றி ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த வசனம் கொடுக்குது. சரி, அப்புறம் சாமுவேல் என்கிறவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பேசவா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலர்களுக்கும் விளங்கினது, தெரிய வந்தது, அறிய வந்தது, புரிய வந்தது, ஒத்துக்க நேரிட்டது. சாமுவேல் யாரா? கர்த்தருடைய தீர்க்கதரிசியா? எப்படி முடிச்சிருக்கு வார்த்தை? கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான். கர்த்தருடைய தீர்க்கதரிசியே அப்படிங்கிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் தெரிய வந்துச்சு, அறிய வந்துச்சு, புரிய வந்துச்சு, ஒத்துக்க வந்துச்சு. அந்த 19, 20 அது ஒரு கனெக்டடான வேர்சன். அதுல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய சின்ன வெளிச்சம். சாமுவேலிடம் கர்த்தர் பேசுகிறார். சாமுவேலிடம் கர்த்தர் பேசுகிறார் என்பதும், சாமுவேலிடம் பேசுறது கர்த்தர் தான். கர்த்தர் தான் பேசுறாருங்க அவர்கிட்ட. நாம கூட சாமுவேலா ஏதோ பேசுறான்னு நினைச்சிட்டு இருந்தோம். இல்ல 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 இல்ல, கர்த்தர் தான் சாமுவேல்கிட்ட பேசுறாரு. சாமுவேலிடம் பேசுறது கர்த்தர் தான் என்பதும், சாமுவேல் கர்த்தருடைய ஆளுதான் என்பதும், ரெண்டையும் கரெக்டா புரிஞ்சுக்குங்க. சாமுவேல்கிட்ட பேசுறது கர்த்தர் தான், வேற யாரும் இல்ல. அவர் தான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதும், சாமுவேல் கர்த்தருடைய ஆளுதாங்க. நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருந்தோம். சாமுவேல் கர்த்தருடைய ஆளு, கர்த்தருடைய ஆளு. ஆமா, கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான், கர்த்தருடைய ஆளுதான் என்பதும் கர்த்தர் சொன்னதாக சாமுவேல் சொன்ன காரியங்கள் ஒவ்வொன்றும்
கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், கர்த்தர் அப்படி சொல்லுகிறார், கர்த்தர் இதை செய்ய சொல்லுகிறார், கர்த்தர் அதை செய்ய சொல்லுகிறார், கர்த்தர் இதை செய்வேன் என்கிறார், கர்த்தர் அதை செய்வேன் என்கிறார். இப்படி கர்த்தர் சொன்னதாக சாமுவேல் ஜனங்கள்கிட்ட சொன்ன ஒவ்வொரு காரியமும் அப்படியே நடந்தது. இத வச்சுதான் சாமுவேல் கர்த்தருடைய ஆள் என்பதையும், சாமுவேலிடம் பேசுகிறது கர்த்தர் தான் என்பதையும் உறுதிப்படுத்தினார்கள், கன்ஃபார்ம் பண்ணினார்கள். விளங்குதுங்களா? எப்படி கன்ஃபார்ம் பண்றாங்கன்னா, கர்த்தர் சொன்னதாக சாமுவேல் சொன்ன விஷயங்கள் சொன்னபடி நடக்குது. அவ புரிஞ்சுக்கிட்டாங்க, எப்பா அவன்கிட்ட பேசுறது அவர் தான்ப்பா, எப்பா நீ அவரால் தான்ப்பா, கன்ஃபார்ம் ஆகுது. அப்ப ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷன்தான் என்பதும், தேவன் அவனோடு பேசுகிறார் என்பதும் எதினாலே விளங்கும் என்றால் இதனாலேயும் விளங்கும், இதனாலேயும் விளங்கும். ஆமென். நல்லது எது 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 எதுன்னு பார்த்துல, நல்லது நல்லது எது நல்லது எதுன்னு அப்படி பார்க்காம, சரியானது எது சரியானது எது சரியானது எது, நமக்கு நல்லது எது நமக்கு நல்லது எதுன்னு பார்க்காம, நமக்கு சரியானது எது, நமக்கு ஷூட்டானது எது, நமக்கு மேட்சானது எது, நமக்கு எது ஒர்க் அவுட் ஆகும், நமக்கு மேட்ச் என்ன, நமக்கு பொருத்தமானது என்ன, நமக்கு தகுதியானது என்ன, நமக்கு சரியானது என்ன, இப்படி பார்த்து 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 கர்த்தர் நமக்கு தருகிறதுனால, கர்த்தர் நமக்கு தருகிறதுனால பாவம் அவர் நம்மகிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டு தெரிகிறார். புரியுதா? அவர் நம்மகிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கிறார். ஏன் நம்மகிட்ட கெட்ட பேர் வாங்குறாரு? அவர் நம்புற ஆள்கிட்ட ஏன் இப்படி கெட்ட பேர் வாங்கிட்டு அலைகிறாரு? பேசாம நமக்கு எது நல்லதுன்னு படுதோ தர வேண்டியதானே அப்படின்னா, நம்ம நல்லது எதுன்னு பாக்குற, அவர் சரி எதுன்னு பாக்குறாரு. சிக்கல். இது ஒரு சிக்கல், பெரிய முரண்பாடு. நமக்கு அவருக்குள்ள முரண்பாடு. நமக்கு நல்லதுன்னு நிறைய தெரியும், ஆனா நமக்கு எது சரின்னு சரியா தெரியாது. இது நம்மளுடைய பிரச்சனை. ஆனா அவருக்கு சரிங்கிறது, எது சரிங்கிறது பக்காவா தெரியும். அதனால நமக்கு பிரச்சனையா இருக்கு. அதனால ஏன் இப்படி ஆண்டவர் நம்மகிட்ட கிரியை நடப்பிக்கிறார், ஏன் இப்படி நடந்துக்கிறார் அப்படின்னா, அவர் நல்லது எது நல்லது எது நம்மகிட்ட பார்த்து தர மாட்டேங்கிறாரு. எது சரியா இருக்கும் இப்படியே தான் பாக்குறாரு. அவர் எது சரி எது சரின்னு பாக்குறாரு, நாம எது நல்லது நாம பாக்குறோம். அதனாலதான் கெட்ட பேர் வாங்கிட்டு தீராரு. அப்பப்ப இப்படி பண்ணிட்டாருங்க, கெட்ட பேர் வாங்க. அதை நான் நினைப்பேன் பாவம் இல்லை அப்படின்னு. நான் அவங்க பார்த்தா பாவமா இருக்காண்டன்னு சொல்லுங்க. நீங்க பார்க்க தெரியுது, நான் எத்தனை வித புரிஞ்சுக்கான்னு தெரியல ஆண்டவரே, உங்களை பார்க்க எனக்கு பாவமா இருக்கு அப்படின்னு சொல்றா. தாண்டா புரிஞ்சுக்குவாங்க. ஆமென். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 4, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கங்க, டாபிக்ல போறோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தரை அறிய அறிய அவர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டாகும். கர்த்தரை அறிகிறது தான் நித்திய ஜீவனுக்கான வழி. கர்த்தரை அறிகிறது தான் நம்ம அவரோட வாழ்கிறதுக்கான வழி. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக அமைதி
உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும். காத்துக்கொள்ளும். என்ன சொல்றாரு? கவலைப்பட்டுட்டே ஓன்னு கிடக்கிறாம அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேர் அமைதி கிடைக்கும். பாரம் இறக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆவீங்க நீங்க. இதுதான் அங்க ஷார்ட்டா சொல்றாரு. என்ன செய்ய சொல்றாரு? தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். சொல்றாரு, தெரியப்படுத்துங்கள். கொலேசியர் 4ஆம் அதிகாரம். கொலேசியர் 4ஆம் அதிகாரம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் நன்றி அறிதலுடன் நன்றி செலுத்துதலுடன் ஜெபத்திலே விழித்திருங்கள், கவனமாயிருங்கள். எஸ்ரா 8ஆம் அதிகாரம். எஸ்ரா 8. எஸ்ரா பழைய ஏற்பாடு 8ஆம் அதிகாரம். எஸ்ரா 8ஆம் அதிகாரம். பக்க நம்பர் எடுத்தவங்க பக்க நம்பர் சொல்லுங்க. 631. 631. எஸ்ரா 8ஆம் அதிகாரம். எஸ்ரா தவறா சொல்லிட்டானா? எஸ்தர் சொல்லிட்டியாப்பா? 598. 598. எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ம் ம் விண்ணப்பத்தை கேட்டருளினார். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். எடுத்த 3 வசனத்திலையும் ஒற்றுமை இருக்கு. என்னது அது? முதல் பிலிப்பியர் 4:6 ஜெபத்தை குறித்து பேசுது. கொலோசியர் 4:2 இடைவிடாமல் ஜெபிக்கிறத பத்தி பேசுது. எஸ்ரா 8:23 ஃபாஸ்டிங் பிரேயரை பேசுது. கரெக்டா? 3மே பைபிள்ல இருக்கு. சரி, பிலிப்பியர் 4:6 முதல்ல கிளியர் பண்ணுவோம், அப்புறம் கொலோசியருக்கு போவோம், அப்புறம் எஸ்ராக்கு போவோம். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு பவுல் நமக்கு தெரியப்படுத்துறாரு. ஓகே, இப்ப தேவனுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா தெரியாத ஒண்ண நம்ம தெரியப்படுத்த முடியும். பட் தேவனுக்கு எல்லாம் தெரியும்ட்டு சங்கீதம் 139 சொல்லுது. கரெக்டா? ஆனா நம்மளை தெரியப்படுத்தணுங்கிறாரு. எப்படி இது? தெரியாத ஒரு ஆளுக்கு விஷயத்தை தெரியப்படுத்துறதா மனசு வரும். ஆனா விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட தெரியப்படுத்த எப்படி மனசு வரும்? ஆனா தெரியப்படுத்துங்கள் அப்படின்ட்டு பவுல் அங்க எழுதுறாரு. சரியா? ஓகே, அப்பனா தேவனுக்கு சகலவும் தெரியும் என்பது பவுலுக்கு தெரியாதனால எழுதிட்டாரா? இல்ல. சரி, அந்த அந்த சப்ஜெக்டுக்கு போவேன்னா அப்படியே நான் ஒரு ஆர்டரா சொல்றேன், நீ புரிஞ்சுட்டே வாங்க. அவருக்கு தெரியாது என்கிறதுனால
அவர்கிட்ட நாம எதையும் நான் எதையும் சொல்லிட்டு இருக்கல, என்னையவே பேசுறேன். அவருக்கு தெரியாது என்கிறதுனால நான் எதையும் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கல. ஜெபத்தை நான் சொல்ற மாதிரி இப்ப நீங்க அணுகணும். அவருக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால நான் என்னுடைய விஷயங்களை அவருக்கு நான் தெரியப்படுத்திட்டு இருக்கல, சொல்லிட்டு இருக்கல. பவுலும் அந்த ஆஸ்பெக்ட்ல சொல்லலை. அவருக்கு தெரியாது, சொன்னாத்தானே தெரியும், சொல்லுங்க அப்படி அவர் சொல்லல. கிளியரா? நம்பர் 1, நான் ஏன் ஜெபம் பண்றேன், நான் ஏன் இடைவிடாம ஜெபம் பண்றேன், பாஸ்டிங் பிரேயரை நாம ஏன் எடுக்கிறோம், இதெல்லாம் ஒரு கலந்த ஒரு சப்ஜெக்ட். சின்ன ஒரு சுருக்கம் அப்படியே சொல்லிட்டு போறேன், புரிஞ்சுக்குங்க. ஏன் ஜெபிக்கிறோம்? அவருக்கு தெரியாதுங்கிறதுனாலயா நாம அவர்கிட்ட ஜெபிக்கிறோம்? இல்ல, அவருக்கு எல்லாம் தெரியும். சரி, இல்ல, வசனம் சொல்லுது பிரதர், பைபிள் சொல்லுது பிரதர். பிலிப்பியர் 4:6 என்ன சொல்லுது? தேவனுக்கு தெரியப்படுத்த சொல்லுது. பிரியமானவர்களே, வசனம் சொல்லுது, வசனம் சொல்லுது. அவருக்கு தெரியாதுங்கிறதுனால அது தேவையில்லை. பட் வசனம் சொல்லுது தேவனுக்கு தெரியப்படுத்துங்கன்னு நான் தெரியப்படுத்துறேன் பிரதர். அப்படிங்கிறதுனாலே நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். இதையும் சரியா புரிஞ்சுக்கணும். வசனம் சொல்லுது பிரதர் அப்படிங்கிறதுக்காக நான் ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்தல. முதல்ல என்ன சொன்னேன்? அழகா நீங்க கோர்த்தீங்கன்னா ஜெபம் உங்களுக்கு அருமையா போகும். சொல்றதை கோர்க்கணும் கரெக்டா. அவருக்கு தெரியாதுங்கிறதுனால நான் என்னுடைய விஷயங்களை அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கல, இத தெரிஞ்சுதான் சொல்றேன். நான் ஒரு விஷயத்த தேவன்ட்ட நான் சொல்லும் போது இதை நான் தெரிஞ்சுட்டு தான் சொல்றேன். என்னென்ன தெரிஞ்சு சொல்றேன்? அவருக்கு தெரியாதுங்கிறத அவர் தெரியாதுங்கிறதுனால சொல்லிட்டு இருக்கல, நல்ல ஞானத்தோட நான் சொல்றேன். நான் அவருக்கு தெரியாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கலப்பா, நீ வேற. அப்புறம் வசனம் சொல்லுதுன்னு சொல்றேன். அதெல்லாம் இல்லை. வசனம் சொல்லுது தேவனுக்கு தெரியப்படுத்துகன்ட்டு, அதனால சொல்றேன். அதனாலையும் இல்லை. இல்லைன்னா அப்புறம் சொல்ற? ஓ, கேட்டத்தான் செஞ்சு தருவார்ல, அதான சொல்றேன். அதனாலே இல்லை. கேட்டத்தானே கிடைக்கும், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதானே அதானே, அதனாலே இல்லை. இந்த சப்ஜெக்ட பேசுறதுக்கே தைரியம் வேணும். அதனாலையும் இல்லை. என்னங்க சொல்றீங்க? எதுக்குத்தான் சொல்றீங்க நீங்க? எதுக்கு போய் தெரியப்படுத்துறீங்க? அவருக்கு தெரியுங்கிறீங்க, வசனம் சொல்றதுனால இல்லைங்கிறீங்க, கேட்டாத்தான் தருவாரு அப்படியே நீங்க நம்பலங்கிறீங்க. அப்படின்னா இல்லை. கேட்டாத்தான் தருவார் அப்படின்னா இல்லை. கேட்காமட்டா ஐயோ தரா போயிடுவாரே அப்படி அதுக்காகவும் கேட்கல. இது ஏன் நான் அவர்கிட்ட ஜெபிக்கிறேன், ஜெபத்துக்கு ஸ்டார்ட் பண்றேன், ஆரம்ப நிலை இது. ஏன் நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னா இந்த 3 காரணமும் கிடையாதுங்கிறதா என்னுடைய பதில். என்ன பேசுறேன்? 3 காரணமும் கிடையாது, தெளிவா இருக்கேன் நான். என்ன காரணம் கிடையாது? அவருக்கு தெரியாது இல்ல பிரதர், சொன்னாத்தானே அவர் தெரியும் அப்படிங்கிற மனசை வச்சு நான் ஜெபிக்கல. வசனம் சொல்லுதுல, அத மனசுல வச்சுட்டு நான் ஜெபிக்கல. 3வது, கேட்டாத்தானே பிரதர் தருவாரு, கேட்கல அப்படி கிடைக்கும். இந்த 3ல செகண்ட் அண்ட் தேர்ட் எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன் பிரதர் ஜெபிக்கிறீங்க? வசனம் சொல்லுதுல்ல, பிரதர் ஏன் ஜெபிக்கிறீங்க? கேளுங்கள் கொடுக்கப்படும் வசனம் சொல்லுது பிரதர். கேட்டதானே கிடைக்கும், வாயில பிள்ளைதான் பழைக்கும்.
கேட்டாதான் கிடைக்கணும் பிரதர். சும்மா எப்படி தருவாரு? கேட்டாதான் கிடைக்கும். அவரை சொல்லிட்டு போயிருக்கிறாருல, என் நாமத்தினாலே கேட்கணும் பிரதர் அப்படின்னு இதுதான் அதிகமா பிரசங்கிக்கப்படுகிற ஜெபத்துக்கு பயன்படுத்தப்படுகிற வசனங்கள். நான் தெய்வத்தை தெய்வமா பாக்குறவங்களுக்கு வேற பார்வை, தெய்வத்தை மனுஷனா பாக்குறவங்களுக்கு இந்த பார்வை. தேவனை தெய்வமா பார்த்தா வேற பார்வை பார்ப்போம், இதே வசனத்தை வேற பார்வை பார்ப்போம். மனுஷனா பார்த்தா இந்த பார்வை பார்ப்போம். அவரை சூப்பர் நல்லவரா பார்த்தா வேற பார்வை பார்ப்போம். ஏதோ ஓரளவுக்கு நல்லவரும் பார்த்தா இந்த பார்வை பார்ப்போம். கடந்த வாரமே இதெல்லாம் குறைச்சி மதிப்பிடுறத வர என்னமோ அவர் கேட்டு தான் எல்லாம் அவர் படைச்ச மாதிரி ஆகும், கேட்டு தான் அவருக்கு எல்லாம் செஞ்ச மாதிரி ஆகும். கேட்டத்தான் கிடைக்கும், கேட்டத்தான் கிடைக்கும், கேட்டத்தான் கிடைக்கும். அதான் தெய்வத்தை நம்ம தெய்வமா பார்க்க தவறிட்டோம். அவர் அவ்வளவு நல்லவங்கிறத பார்க்க தவறிட்டோம். ரைட். ரெண்டாவது கொலோசியர் 4:2 வருவோம். இடைவிடாம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அப்புறம் நீ ஏன் நீ தான் கேட்டீங்கல்ல இந்த விஷயத்துக்கு அவர்கிட்ட, அப்புறம் எதுக்கு கேட்குறீங்க? முதல்ல சொன்னா செய்ய மாட்டாரா? ஏன் திரும்ப திரும்ப கேட்குறீங்க அந்த விஷயத்தை அவர்கிட்ட போய்? அப்படின்னா ஓஹோ மறந்துடுவாரோ, அதனால தானே அவர் மறந்துட போறாரு அப்படி பயம் இருக்கவங்கன்னா மறந்துடுவாரு. அதானே நீங்க திரும்ப திரும்ப அவருக்கு சொல்றீங்க போய், என்ன அப்படியா? நேத்து ஜெபிச்சீங்க அந்த காரியத்துக்காக, இன்னைக்கு அதே காரியத்தை ஜெபிக்கிறீங்கன்னா அப்ப நீங்க அவர் மறந்துடுவார்னு நினைக்கிறீங்களா? அவர் மறந்துடுவாருங்கிற எண்ணத்தினால நான் திரும்ப திரும்ப அவர்கிட்ட போய் ஒரு காரியத்தை பேசல. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், அதுக்கு வர்றேன் நான். முதல்ல ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ரெண்டாவது பேசிட்டு இருக்கிறேன். அவரு மறந்துடுவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல. அப்ப ஓஹோ பலமுறை கேட்டாதான் தருவாரோ, அதான் நீங்க திரும்ப திரும்ப கேட்குறீங்களா? இடைவிடாமல் கேட்குறீங்களா நீங்க? சரி 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 சரி. நீ பல தடவை கேட்கணும், ஒரு தடவை கேட்டு விட்டா வேலைக்கு ஆகாதுல்ல. இல்ல அப்படியும் இல்லை, அப்படியும் இல்லை. அப்புறம் ஓகே, அவர் தருவாருங்கிற விசுவாசம் உங்களுக்கு இல்லை இல்ல, அதை திரும்ப திரும்ப கேட்குறீங்க அவர்கிட்ட. தராம போயிறாங்க ஐயா, தராம போயிறாங்கய்யா. நீங்க திரும்ப திரும்ப அவர்கிட்ட கேட்கற காரணம் உங்களுக்கு தராம போயிடுவாரு நம்புறீங்க, அப்படித்தானே? உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கு. ஏங்க தருவாருன்னா விட்டுட்டு போக வேண்டியதானேங்க, எதுக்கு திரும்ப திரும்ப சொல்றீங்க? அப்ப உங்களுக்கு விசுவாசம் இல்ல, திரும்ப திரும்ப கேட்குறீங்க. அப்ப திரும்ப திரும்ப ஜெபிக்கிறது காரணம் என்ன? ஜெபிக்கிறது காரணமா என்ன சொல்றாங்க? நம்பர் 3, திரும்ப திரும்ப ஜெபிக்கிறது காரணமா என்ன சொல்றாங்க? மறந்துடுவாரு. அப்புறம் திரும்ப திரும்ப கேட்டாதானே கிடைக்கும். அப்புறம் தருவார் விசுவாசம் இல்லை, அதான் பாவம் டெய்லி சொல்லிட்டு போறீங்க. ஐயோ ஐயோ, ஒரு தடவை சொன்னா போங்க, விசுவாசம் இருந்தா ஒரு தடவை சொல்லிட்டு போயிருப்பீங்கல்ல, எதுக்கு மறுபடியும் நிக்கிறீங்க? விசுவாசம் இல்லைங்க உங்களுக்கு, நம்ப மாட்டேங்கிறீங்க அவரை, அதனாலயும் இல்லை. நான் ஜெபிக்கிறவன் தான், நான் திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஒரு ஆள் தான், எனக்கு நல்லா தெரியும். ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்கிறவன் தான் நான், திரும்ப திரும்ப கேட்கிறவன் தான் அப்படிங்கிறத நான் அறிவேன், தேவன் அறிவார். ஆனா இந்த காரணங்களுக்காக அல்ல, இதைத்தான் சொல்ல வர பாயிண்ட். இந்த காரணங்களுக்காக தான் கிறிஸ்தவம் சொல்லுது இல்லைங்கிறேன் நான். நான் தெய்வத்தை தெய்வமா பார்த்துட்டேன், இப்படி சொல்ல முடியாது, எனக்கு அது இடிக்கும். சரி, அப்ப அது ஒரு 3 காரணம், இது ஒரு 3 காரணம். அப்ப எதுக்குங்க ஜெபிக்கிறீங்க, எதுக்குங்க திரும்ப திரும்ப ஜெபிக்கிறீங்க கேட்டா ஒரே ஆன்சர் தான் என்கிட்ட இருக்கு. அவர்கிட்ட சொல்லாம இருக்க முடியல.
கேட்காம இருக்க முடியல. அதனாலதான் சொல்றேன், அதனாலதான் அடிக்கடி அப்பப்ப அவர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். என்னால சொல்லாம இருக்க முடியல, என்னால கேட்காம இருக்க முடியல. எங்க அவருக்கு எல்லாம் தெரியும்னு எனக்கு தெரியுது, ஆனா இருக்க முடியலையே. ஐயோ கண்டிப்பா தருவார்ன்ட்டு 100க்கு 200% நம்புறேன், ஆனா கேட்காம இருக்க முடியலையே. மறக்கவே முடியாது. அப்படி ஒரு ஏரியாவே அவர்கிட்ட கிடையாது. நல்லா தெரியும், சொல்லாம இருக்க முடியலையே. இது என்னுடைய நிலை நிமித்தம் தான் நான் இப்படி ஜெபிக்கிறேனே தவிர அந்த காரணங்களுக்காக அல்ல. நீ அந்த காரணங்களை கையில் எடுத்தாலே பாவம், பரிதாபம். இன்னும் உங்களுக்கு என்னன்னே தெரியல, ஜெபம்னா என்னன்னு தெரியல, ஜெபத்தை கேட்கிற ஆள் என்னன்னு தெரியல. ஜெபி சொல்லாம இருக்க என்னால முடியல, கேட்காம என்னால இருக்க முடியல. அதனாலதான் நான் கேட்கிறேன், அதனாலதான் நான் சொல்றேன். இது ஒண்ணுதான் ஆன்சர். அந்த 6மே எனக்கும் 6க்கும் சம்பந்தமே கிடையாது. இதுதான் பியூர் பிரேயர், சுத்தமான ஜெபம், நல்லா தெரிஞ்சு பண்ற ஜெபம். திரும்ப திரும்ப கேட்டாதான் தருவாரு கிட்லர் அவரு. அடுத்து வர்றேன், ஃபாஸ்டிங், எஸ்ரா 8:23 வர்றேன். அந்த என்னால சொல்லாம இருக்க முடியல, கேட்காம இருக்க முடியல அப்படிங்கிறதுக்கு உதாரணம் லூக்கா 18:18 அதிகாரத்துல வர்ற ஒரு சம்பவம் இருக்கு. அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி விதவை, நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து இயேசு ஒரு ஓமையை சொல்லுவார். எப்படி எப்படி ஜெபம் என்ன ஆயிருக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. நீங்க எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும், அதை இடைவிடாமல் ஜெபம் பண்றது, எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஓமை சொல்லுவாரு. அந்த அந்த விதவை, அவன் அநீதியுள்ள நீதிபதின்னு தெரியுது. அவன்கிட்ட ஒரு நீதியை வாங்கணும்னா தண்ணி குடிச்சிட்டு தான் வரணும்னு அவளுக்கு தெரியுது. தண்ணி முடியல அப்பாடே, சவால் தான் தெரியுது. ஆனா தெரிஞ்சும் கேட்காம இருக்க முடியல. அந்த விதவைக்கு போய் போய் நிக்கிறா, கதவை தட்டுறா. ஐயா என்னம்மா வந்துட்டியா, போ போ பாப்போம், போ போ போ. மறுநாளும் கதவை தட்டுறா. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். மறுபடியும் கதவை தட்டுறான். இது ஒரு உதாரணம் எடுத்துக்கங்க, ஆண்டவர் எப்படி எடுக்கிறாரு பாருங்க. அந்த விதவை கேட்டது, கேட்டா தானே தருவாரு. அப்படியா? அப்ப என்ன தருவானோ தரமாட்டானோ என்னால இருக்க முடியலையே, கேட்டுருவோம், விடக்கூடாது, இன்னைக்கு போயிருவோம்டா, தந்துட போறான், இன்னைக்கு போயிருவோம், தந்துட போறான். போறான், திரும்ப திரும்ப போறான். திரும்ப திரும்ப ஏன் கேட்டா அப்படின்னா, அவளால வீட்டுல உட்கார முடியல, போய் நிக்கிறாங்க. கானானிய ஸ்திரீ எடுத்துக்குங்க, இடைவிடாமல் ஜெபிச்சா ஜீசஸ்ட. அப்பெல்லாம் தருவார்? நான் ஜெபிச்சா, நான் என்னால முடியல சாமி, எப்படியாவது பண்ணி கொடுங்க, எனக்கு வேணும். திரும்ப திரும்ப ஜெபிக்கிறா. இயேசு ஒரு ஆன்சர் வச்சா இவ ஒரு ஆன்சர் வைக்கிறா. கானானிய ஸ்திரீ நல்ல உதாரணம். திரும்ப திரும்ப ஜெபித்தவருடைய மனநிலை. காலில் பார்த்தது தானியேல். தானியேலை கவனிச்சிங்களா? பத்திரத்துக்கு கையெழுத்து வச்சாச்சு, ஜெபத்தை அவாய்ட் பண்ணலாமே? முடியாது, முடியாது. ஜெபம் பண்ணலாம் பாவம் இல்ல அப்படிங்கிற அவன் ஜெபம் பண்ண போல, ஜெபம் பண்ணாம இருக்க முடியாது. என்னால முடியாதுப்பா, என்னால ஜெபம் பண்ணா இருக்க முடியாது. இப்படிதான் ஜெபிச்சான் தானியேல். ஜெபம் இப்படிதான் இருந்துச்சு, என்னால முடியாது, என்னாலேயே முடியாது, இப்படிதான் ஜெபிச்சான். இப்படிதான் சொல்லி பழக்கணும் ஜெபத்தை. நான் சொன்ன 6 காரணங்கள் சொல்லி பழக்கினீங்கன்னா போச்சு. அப்படி பழக்கக்கூடாது.
என்னால ஜெபம் பண்ணாம இருக்க முடியாது. இதை அவட்ட சொல்லாம இருக்க முடியல. இவ அவட்ட கேட்காம இருக்க முடியல. கேட்டுருவோம். இதுதான் ரியல் ஜெபம். இப்படிதான் அந்த இருதயம் ஒட்டச்சிட்டு வெளியே வரணும். அண்ணால் எப்படி ஜெபம் பண்ண முடியல, போயிட்டா. ஆமென். ஃபாஸ்டிங். சாப்பிடாம பட்டினி இருந்து கேட்டாதான் அவர் செஞ்சு தருவாரு. சாப்பிடாம வயித்த பட்டினி போட்டு ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சாதான் ஆண்டவர் செவி கொடுப்பார். அப்படிங்கிறதுக்காகவும் ஃபாஸ்டிங் பிரேயர் நான் பண்றது கிடையாது. அந்த அந்த தாட்டே கிடையாது. எத்தனையோ வருஷம் ஆச்சு, தூக்கியாச்சு அதெல்லாம். வயித்த பட்டினி போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டாதான் ஆண்டவர் செய்வாரு, நான் செய்து தர மாட்டாரு. அந்த எண்ணத்துல ஃபாஸ்டிங் பண்றதே தப்பு. ஆனா இப்படிதான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இப்படிதான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம், இப்படித்தான் மக்கள் பழகிட்டு இருக்கிறாங்க. ஒண்ணும் நடக்கலையா? ஃபாஸ்டிங் போடுங்க சிஸ்டர், ஃபாஸ்டிங் போட்டு கேளுங்க, ஆண்டவர் தருவார் சிஸ்டர். வெள்ளிக்கிழமையா ஃபாஸ்டிங் இருக்கணும் சிஸ்டர். இப்படி அந்த மாதிரி ஆகி போச்சு. அது எவ்வளவு ஆழமானது அந்த ஃபாஸ்டிங், எவ்வளவு ஆழம். அதை அப்படியே மதமா சடங்கு சம்பிரதாயமா ஆக்கி விட்டாச்சு. அவ்வளவு ஆழமானது. ஹை ப்ரெஷர்ல, அதாவது பொறுத்துக்க முடியாத, தாங்கிக்க முடியாத நெருக்கம் இருந்தா மட்டும்தான் ஃபாஸ்டிங் பிரேயரே போட வரும், தோணணும். ஹை ப்ரெஷர். அதனால பாருங்க, எஸ்தரை பாருங்க. எஸ்தர் ராஜாத்தி 3 நாள் அல்லும் பகலும் எவனும் சாப்பிடாங்க, நான் போராண்டாங்க. ஃபாஸ்டிங் பிரேயர். லோ ப்ரெஷர்ல, அதாவது பொறுத்துக்க முடிந்த நெருக்கமா இருந்தால் நார்மல் பிரேயர் பண்ணவே நமக்கு வரும். லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர், ரெண்டையும் பிரிச்சு புரிஞ்சுக்குங்க. லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர். தாங்கிக்க முடிஞ்ச நெருக்கம், தாங்கிக்கவே முடியாத நெருக்கம். இதான் அந்த பிரேயர் நம்ம பண்ண எப்படி நம்மளை தூண்டப்படுகிறோம், மூவ் பண்ணப்படுகிறோம்னா இப்படிதான். தேவன் கையில இருக்கிறவங்களுக்கு இப்படிதான் வரும். சாப்பாடு இல்லாததுனால, சாப்பாடு இல்ல அதனால நான் ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கல. சாப்பாடு இருந்தும் நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். இதான் கரெக்ட். பிரதர் இன்னைக்கு சோறு ஆக்கல பிரதர், ஃபாஸ்டிங் பிரேயர் போட்டுருவோமே. இதெல்லாம் நடக்குது. ஃபாஸ்டிங்கா போட்டுருவோம் இன்னைக்கு. இதை ஃபாஸ்டிங்கா மாத்தி விட்டுருவோம். சாப்பாடு இல்லை பிரதர். சாப்பாடு இல்லாததுனால அல்ல, சாப்பாடு இருந்தும் ஃபாஸ்டிங் போடணும். முடியுமா? நம்பர் 1. சாப்பிட நேரம் இல்லாததுனால அல்ல, சாப்பிட நேரம் இருந்தும் ஃபாஸ்டிங் போடணும். முடியுமா? சாப்பிட நேரமே இல்லை பிரதர். சரி, ஓகே, அதை ஃபாஸ்டிங்கை மாத்திடுவோமா? ஃபாஸ்டிங்கை மாத்திடுவோம். அப்படி போடக்கூடாது ஃபாஸ்டிங். சாப்பிட நேரம் இருந்து ஃபாஸ்டிங் போடணும். நம்பர் 3, பசி இல்லாததுனால அல்ல, பசி இருந்து ஃபாஸ்டிங் போடணும். பசி இன்னைக்கு இல்லையே, ஃபாஸ்டிங்கை மாத்திடுவோம். காலைல ஃபாஸ்டிங் தெரியும், அதை நைட் எல்லாம் கட்டிட்டேன் நான். பிரதர் மதியம் ஃபாஸ்டிங் தெரியும், காலையிலே கட்டிட்டேன். நடக்குது, தெல்லுமுள்ள நடக்குது. பசி இல்லாதனால அல்ல, பசி இருந்தும் ஃபாஸ்டிங் போடணும். அதான் ஃபாஸ்டிங். சாப்பாடு பிடிக்காததுனால அல்ல, சாப்பாடு பிடிச்சிருந்தும் ஃபாஸ்டிங் போடணும். சரி, இன்னைக்கு சாப்பாடு சரியில்லை, ஃபாஸ்டிங் ஆக்கி விட்டுருப்போம். நீ ஃபாஸ்டிங் பிரேயர். நீங்க என்ன காரணங்கிறதா மேட்ரு. என்ன காரணத்துல ஃபாஸ்டிங் போடுறீங்க? சாப்பாடு இல்லையா இன்னைக்கு?
சாப்பிட நேரம் இல்லையா துரைக்கு? ஓஹோ, பசி இல்லைல்ல, அதான் ஃபாஸ்டிங் ஆகிட்டாரா துரை? சாப்பாடு துரைக்கு பிடிக்கல போல, அதான் அதை ஃபாஸ்டிங்கை மாத்திக்கிறார் துரை. அப்புறம் சாப்பிட பிடிக்காம சாப்பிடாமல் இருப்பதுதான் உபவாசம். சாப்பிட பிடிக்கல, எனக்கு சாப்பாடு பிடிக்காதனால இல்ல, சாப்பிட பிடிக்கல. சாப்பாடு பிடிச்சிருக்கு, அம்மா மட்டன் குழம்பு இன்னைக்கு சாப்பிட பிடிச்சிருக்கு, பட் சாப்பிட பிடிக்கல, சாப்பிட்றதுக்கு மனசு இல்லை. பிகாஸ் ஹை ப்ரெஷர். ஹை ப்ரெஷர். நான் ஃபாஸ்டிங் பிரேயருக்கு ரொம்ப உதாரணம் காட்டுறது தரி ராஜாவை காட்டுவேன். நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பைபிள்ல. தானியில தூக்கி உள்ள போட்டான் ராஜா. அன்னைக்கு நைட்டு ஆகாரம் கீத வாத்தியம் அது இது எல்லாத்தையும் ஓரங்கட்டிட்டான். மனசு இல்லை. ஃபாஸ்டிங், மனசு இல்லை. தானியலை திரும்ப பார்க்கிற வரைக்கும் அவனுக்கு மனசு இல்லை. எதுவுமே உள்ள போக மாட்டேங்குது. சந்தோஷ கீத வாத்தியம் உள்ள போக மாட்டேங்குது. ஆகாரம் தூக்கிடான்ட்டான். ஃபாஸ்டிங். இப்படி இருக்கிறோமா? இதை செக் பண்ணி பாருங்க. இதுல மாட்டுவாங்க, இதெல்லாம் மாட்டுவாங்க. இதுல மாட்டல அப்படின்னா ஃபாஸ்டிங் இருந்து கேட்டாதான் தருவார், அதுல மாட்டுவாங்க. இவங்க ஃபாஸ்டிங் இருக்குதான் காரணம் வச்சுக்கிறாங்க, இப்படி மாட்டுவாங்க. அதனால இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஃபாஸ்டிங் பிரேயரு ஹை ப்ரெஷர்ல இருக்கிறவனுக்கு இதெல்லாம் தேட மாட்டான், விழுந்துருவான் போய். சாப்பாடே தேடாது, ஏன்னா ப்ரெஷர். அப்படி இருக்கீங்களா? பொறுத்துக்க முடியாத ப்ரெஷரா? நீ என்ன சொல்றது, நான் என்ன சொல்றது? திங்காது, விழுந்துரும் சமூகத்துல. எல்லாம் நடக்கிறோமா? ஆனா ஜென்ரல் அப்படிதான் இருக்கு. ஃபாஸ்டிங் இருந்து கேட்டீங்கன்னா ஆண்டவர் தருவார். வாங்க, உங்களுக்கு தீராத பிரச்சனையில ஆண்டவர் தீர்த்து வைப்பார். ஃபாஸ்டிங் இப்படியே தான் சொல்லி பழகிட்டோம். அப்ப வந்து மேனுவலா நம்ம உடலை வருத்துறோம். உடலை வருத்தி மேனுவலா அதை செஞ்சு நம்முடைய எப்படி வயிறு கட்டுப்பாடை பண்ணி நம்முடைய செய்யறோம். இதுல எங்கேயாவது பொறுத்துக்க முடியாததா இருக்கா? பொறுத்துக்க முடியாம பண்றீங்க. ஃபாஸ்டிங் இருந்து கேட்டா தருவார், இப்பதானே பண்றீங்க. இதான் இருக்கா? அதுல உங்களுக்கு சீரியஸ் அதுல இருக்கா? இல்லையே. இந்த பிரேயருக்கு அந்த பிரேயருக்கு என்ன வித்தியாசம்? அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஓ, வயித்த பட்டினி போட்டு குடல் அல்சர் வந்தாதான் ஆண்டவர் செய்வார் போல தெரியுதே. எப்படி காமிச்சு கொடுக்குறாங்க ஆண்டவரை? எப்படி காமிக்கக்கூடாது, அவரை கிட்லரா காட்டக்கூடாது. ஃபாஸ்டிங் வந்து அவ்வளவு உன்னதமான காரியம், அவ்வளவு அருமையான காரியம். அப்படித்தான் அந்த ஃபாஸ்டிங் பிரேயரை நம்ம என்கரேஜ் பண்ணணும். இல்லை ஒரு மதமா ஆக்கிட்டதுனால நாம தப்பிச்சிருக்கிறோம். நான் தப்பிச்சிருக்கிறேன். மெயினா அது மதம் கிடையாது. சாப்பிட பிடிக்காம நம்ம பிரேயர் பண்ணணும். அது பேர் தான் ஃபாஸ்டிங். சாப்பிட பிடிக்கல, சாப்பிட நேரம் இருக்கு, சாப்பாடு இருக்கு, பசி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா சாப்பிட மனசு இல்லை பிரதர். நாள் மனசு இல்ல. 2 பங்கு வை, 7 பங்கு வை இருக்கானா? எத்தனை பங்குனா வைப்பா சாப்பாட. மனசு இல்லப்பா, என் இருதயத்தை ஊத்த போறேன்ப்பா அண்ணாள். மனசு இல்லப்பா சாப்பிட. தான் பாசிட்டிவ். எஸ்தர் ராஜாத்திக்கு என்ன குறையா? உயிரை விட என்னடா சாப்பாடு, திங்காங்கடா, நான் போய் நிக்கிறேன். இப்படிதான் போகணும். தான் பாசிட்டிவ். தேவையை தேவனிடம் தெரிவிப்பது ரெக்வஸ்ட் ஃபார்மை ஃபில் பண்றது. நம்முடைய தேவைகளை தேவனுக்கு, நம்முடைய தேவைகளை தேவன்கிட்ட தெரிவிப்பது ரெக்வஸ்ட் ஃபார்மை, விண்ணப்ப படிவத்தை ஃபில் பண்றது. புரிஞ்சுக்குங்க, நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்றோம் என்னென்ன வேணுங்கிறத. ஜெபத்தை முடிக்கும் போது இயேசுவின் நாமத்துல முடிக்கிறது.
சப்மிட் பட்டனை அல்லது சென்ட் பட்டனை பிரஸ் பண்றது. ரெக்வெஸ்ட் ஃபார்ம் அண்டு சப்மிட் பட்டன் அல்லது சென்ட் பட்டன். நீங்க எல்லா ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு சப்மிட் நீ கொடுக்கல அப்படின்னா ஃபார்மா இருக்கும். சென்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம், சென்டாகவே இருக்கும், அங்கேயே இருக்கும், ஃபார்ம் அங்கே தான் இருக்கும். அதான் நமக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில், என் நாமத்தினாலே நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ பிதா உங்களுக்கு செய்திருவார். சென்ட் பட்டன், சப்மிட் பட்டன். அது நீங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு பட்டனை தட்டி விட்டுறணும். அதனால ஜெபம் முடிக்கும் போது சொன்ன அப்படின்னு படிக்கக்கூடாது, புரிஞ்சுக்கிட்டு முடிக்கணும். அதை என் ஜீசஸ் நேம் சென்ட் ஆயிடுச்சு, மெசேஜ் சென்ட் ஆயிடுச்சு, பட்டன் அமைக்காச்சு. ஆமேனா? அதனால ஜெபத்தை குறித்து ஒரு ஓவராலா அடி சுருக்கி பேசியிருக்கு. எதுக்கு ஜெபிக்கிறோம், ஏன் திரும்ப திரும்ப ஜெபிக்கிறோம், எப்படி இருந்தா ஃபாஸ்டிங் பிரேயர் நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஆண்டவரை நாம ஹிட்லரா காட்டவே கூடாது. ஆமேன்.